ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ளது மௌனத்தின் சிறப்புகள். தெளிவு குருவின் திரு மேனி காண்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மௌனத்தின் சிறப்புகள். மௌனம் அமைதி. அதுக்குன்னு பேசாம ஊமை போல இருக்கிறது கிடையாது. தகுதியான பேச்சுகளை மட்டுமே பேசுவது, அது ஒரு வகையில் ஒரு மௌனம். அளவு கடந்த சொற்களை நம்ம பேசுவதால் எந்த பயனுமே கிடையாது. இப்ப கேட்கிற கேள்விக்கு ஏற்ற பதில் 1 ஹவரும் சொல்லலாம், அதை சுருக்கமா சிறிதளவுலையும் சொல்லலாம். நம்ம எவ்வளவு பேச்சுகளை குறைக்கிறோமோ நம்மளுடைய ஆற்றல்கள் அதிகமாக இருக்கும். தேவை அல்லாத பேச்சுகளை தவிர்க்கணும். எவ்வளவு அமைதியா இருக்குமோ அவ்வளவும் நம்முடன் இந்த பிரபஞ்சம் இணைந்திருக்கும். நம்ம உடம்புக்குள்ள நடக்கிறது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இந்த மௌனத்தினுடைய சிறப்புகள் வேற மாரி. அவ்வளோ ஒரு ஆனந்தம் இருக்கும். அமைதியில கிடைக்கிறது அப்படி ஒரு சிறப்பு. மன குழப்பம் வராது, மன சஞ்சலங்கள் ஏற்படாது, எதுவுமே இருக்காது. ஆனா அமைதியா இருப்பது எப்படி இருக்க முடியும்? அப்ப அந்த மௌனம் எப்படி நம்மளால இருக்க முடியும்? அதிகமான பேச்சுகளை பேசுறதை தவிர்க்கணும். முதல் படி அதுதான். கேட்கக்கூடிய கேள்விக்கு மட்டும் பதில் அளிக்கணும். எக்ஸ்ட்ரா 4-5 பதில் நம்ம சொல்வதால பயனல்ல. தினமுமே நல்ல நல்ல அறநூல்களை படிக்கணும். நிறைய நம்மளுக்கு நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே நம்மளுக்கு புரிஞ்சுன்னு இருக்கும் பொழுது இந்த மௌனமானது நம்மளுக்கு கை கூடும். சிவமேன் இருக்க அந்த மௌனம் மிகவும் பெரிய ஒரு கருவியாக இருக்குது. மௌனம் முழுமையான அமைதி. அந்த அமைதியில இறைவனை கண்டிப்பாக காணலாம். எல்லாருமே ஞானிகளோ பெரிய பெரிய ஆன்மீகவாதிகளோ முதல்ல பெரிய பெரிய சொற்பொழிவுகளும் பரவுதல் அப்படின்னு அவங்கவுங்க நிறைய செய்வாங்க. ஆனா கடைசியில மௌனம் தான். இப்ப சித்தர்கள்லாம் பார்த்தோமா கண்டிப்பா யோகத்துல மௌனத்துல தான் இருப்பாங்க. நாம அப்படி எல்லாத்தையும் பேசாமே ஃபுல்லா மௌனத்துல இருக்க போறது கிடையாது. மௌனம் நம்மளால முடிந்த அளவுக்கு மௌனத்துல இருப்பது நல்லது. நம்ம உடம்புக்கும் நல்லது, நம்ம மனதுக்கும் நல்லது, இறைவனோடு நெருங்கறதுக்கான வழியும் அது கொடுக்கும். அளவுக்கு அதிகமான பேச்சுகளை பேசக்கூடாது. தேவையற்ற பேச்சுகளை நம்ம தவிர்க்கணும். அந்த ஆற்றல்களை உணர முடியும். அப்ப இந்த மாதிரி செயல்களை நம்ம தவிர்த்திடணும். பேச்சால அதிகமா பேசாம தவிர்த்துட்டேன் அப்படின்னு இருந்தா மட்டும் மௌனம் இல்லை. மனதளவுலயே நம்ம பேசக்கூடாது. நாம அதிகமா வெளியே பேசுறதை விட மனதுல தான் நம்ம அதிகமா பேசிட்டே இருப்போம் எப்பொழுதுமே. அப்ப அந்த மனசுல பேசுறத முதல்ல முழுமையா நிறுத்தணும். அப்ப நிறுத்தணும்னா நம்ம கண்ணை மூடி சிந்தனை எதெல்லாம் போதோ அதன் மேல நீங்க அந்த சிந்தனையை அப்படியே பார்க்கணும். அதை நீங்க பார்க்க அந்த சிந்தனையானது கலைஞ்சு போயினே இருக்கும். சிந்தனை எதை சிந்திக்குது நீங்க அதை கவனிக்கும் பொழுதே மனம் தெளிவடைஞ்சிரும். அதை நோக்கி போகும்போது ஃபுல்லாவே எம்டி ஆயிடும். அப்பதான் நம்ம மனசு ஓட்டத்தை நிறுத்த முடியும். மனம் ஓட்டத்தை நிறுத்திட்டாலே அமைதியானது நிலவிடும். ஆனந்தமான வாழ்வு கிடைக்கும். அதிகமான பேச்சாலையும் கண்டிப்பாக நமக்கு தான் பிரச்சனையே. ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு மீண்டு வரும். நம்ம எதை பேசுறோமோ தேவையற்ற பேச்சுகள் எல்லாமே நம்மளை சார்ந்து வரும். அப்ப தேவையான பேச்சுகளை மட்டும் பேசும்போது உனக்கு தேவையானது தான் வரும். ஒரு கேலி கிண்டல் பண்றது, இழுக்கான செயல்கள் செய்யறது, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் முதல் காரணம் பேச்சு தான். ஒருத்தனை ஒழுக்கம் இல்லாம ஆக்குறதும் பேச்சு தான். நீ எதை முதல்ல விதைக்கிறியோ அது 10 மடங்கா மரமாய் காய்க்குது. அப்ப நம்ம விதைக்கிறத நிறுத்திட்டோமா நமக்கு கரெக்டானது வந்து சாரும். எதை விதைக்கணுமோ அந்த சொற்களை மட்டுமே விதைக்கணும். நாம பேசும்போது ஒரு அமைதி கிடைக்கும். தினமுமே ஒரு 30 நிமிடம் மௌனத்துல இருக்கணும். தினமுமே நம்ம எதெல்லாம் இன்னைக்கு தேவையற்ற பேச்சுகளை எல்லாம் பேசணும் நம்மளை நாமே கேட்டுக்கணும்.
அப்படி கேட்கும்போது என்ன ஆகுனா, இன்னைக்கு நம்ம இவ்வளவு விஷயம் பேசியிருக்கோமா, தேவையில்லாத பேச்சு பேசியிருக்கோம், தேவையற்ற சொற்களை பயன்படுத்தியிருக்கோம். இது எல்லாமே நம்ம தவிர்த்து வர நாம பேசுற சொற்கள் எல்லாமே கரெக்டா இருக்கும். ஒரு சொல்லுக்கு ஒரு வலிமை இருக்கு. அந்த ஒரு சொல்லு சொன்னா அப்படியே ஆழமா பதியக்கூடிய சொற்களை நம்ம அழகா பேசணும். அளவுக்கு அதிகமான பேச்சுகளையும் பேசக்கூடாது. கரெக்டான பேச்சு பேசினா கரெக்டா நம்மளுடைய வழி இருக்கும். மௌனத்தை பற்றி சிறிதளவில் பகிர்ந்து கொண்டேன். நன்றி, வணக்கம்.